26 சொல்லி முடிச்சிருக்கலாம். பிறகு 28 அந்த வசனத்தை திரும்பவும் ரிப்பீட் பண்றாங்க. தேவனுடைய ஒரிஜினல் ஐடியா, கடவுளுடைய ஒரிஜினல் ஐடியா என்ன, அவருடைய ஒரிஜினல் பர்பஸ் என்ன, மனுஷனை ஏன் படைத்தார், மனுஷனை எதற்காக தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, சிருஷ்டிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா வருது தமிழ்ல. வேற எந்த சாயலும் சிருஷ்டிக்கப்படவில்லை என்றதை அங்க வலியுறுத்துகிறார். அவனை தேவனைப் போலவே, மனுஷன் தேவனைப் போலவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, எந்த நோக்கத்துக்காக அவரை போல அவர் சிருஷ்டித்திருக்கிறார்? சமுத்திரத்தின் மச்சங்களையும், எல்லாரும் சேர்ந்து சொல்லும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், எல்லாம் சொல்லும், பூமி அனைத்தையும், பூமி அனைத்தையும், பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள். இதுதான் ஒரிஜினல் பர்பஸ். தேவன் பர்பஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறதில்ல, பிளான் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறதும் கிடையாது. பர்பஸும் பிளானையும் நாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். இன்னைக்கு ஒரு பிளான் இருப்போம், நாளைக்கு ஒரு பிளானுக்கு மாறிடுவோம். ஏன்னா அது மனிதன். பட் காட் மனிதனை போல இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்னால் சொன்னபடியே ஆகும். எது எப்போ சொன்னாரோ அது அப்படிதான். அதை மறுபடியும் யாரும் மாற்றவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் தேவனே மாற்ற மாட்டார். அதை ஏன் அவர் மாற்ற முடியாது? அவரே ஏன் மாற்ற முடியாதுன்னு சொன்னால், அவர் ஒரு வார்த்தையை மாற்றிட்டாருன்னு சொன்னால் பிறகு அவர் மேலே எனக்கே டவுட் வந்துடும். இவர் ஏன் இதை மாற்றினார்ன்றது டவுட் எனக்கு வரும். எனக்கு டவுட் வருது மட்டுமல்ல, ஒன்றை மாற்றினவர் நாளைக்கு இன்னொன்று கூட என்ன பண்ணுவார், அவர் மாற்ற உண்மையாக இருப்பார், மாற்ற முடியுமா அவரால். பட் அவர் என்ன சொல்கிறார், இந்த வேர்டை குறித்து அவருடைய டெஃபினேஷன் என்ன, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ, இதுவே ஒழிஞ்சு போனாலும் நான் சொன்ன எந்த வார்த்தையும் ஒருபோதும் என்ன செய்ய போவதில்லை, அது மாறப்போவது இல்லை. அப்படி என்றால் அவர்கள் ஆளக்கடவர்கள் என்கின்ற அந்த பர்பஸ் ஆனது எத்தனை யுகங்கள் வந்தாலும், எத்தனை கோடி ஆண்டுகள் வந்தாலும், என்ன நடந்தாலும் பர்பஸ் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. அப்படி என்றால் ஆதியிலே தேவன் மனுஷனுக்கு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆளுகையின் அதிகாரம், எல்லாம் ஆளுகையின் அதிகாரம். இந்த ஆளுகையின் அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார். நீ வச்சுக்கோ, அதிகாரத்தை வச்சுக்கோ, இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணு, இந்த அதிகாரத்தை நீ நடைமுறைப்படுத்து. வானத்தில் உன் அதிகாரத்தை காட்டு, பூமியில் உன் அதிகாரத்தை காட்டு. இந்த பூமிக்கு நீ தான் ஓனர், இந்த பூமிக்கு நீ தான் இன்சார்ஜ், இந்த பூமியில் நீ தான் மேனேஜர். இந்த பூமியில் எது ஒன்று நடந்தாலும் உன் மூலமாக தான் நடக்கணும். என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஸோ பூமியில் நீ ரொம்ப முக்கியமானவன். இந்த பூமி உனக்காக படைச்சிருக்கிறேன். இந்த பூமியில் என்னை போல உன்னை வச்சிருக்கிறேன். நான் இருந்தால் எப்படி இந்த ரூல் பண்ணுவேன் இந்த பூமியில் நீ என்ன மாதிரி என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து, என்னுடைய சாயலாக, என்னுடைய ரூபமாக இருந்து, என்னுடைய சிருஷ்டிப்பாக இருந்து இந்த உலகத்தை நீ என்ன செய், ஆளுகை செய். சபை எங்கே கோட்டை விட்டுச்சுன்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட் சாப்டர் கோட்டை விட்டுட்டு சபை இப்போ எவ்வளோ தூரம் போயிட்டாங்கன்னு சொன்னால், ரொம்ப ஓவராக தாவிட்டாங்க. அவங்க லாஸ்ட் புக்கு லாஸ்ட் சாப்டர் போயிட்டாங்க. இப்போ கடைசி புஸ்தகம், கடைசி பேப்பர், நல்ல காலம் இன்னொரு பேப்பர் எடிஷனாக வைக்கல, இல்லைன்னா அதுக்கு போயிருப்பாங்க. அவங்க அவங்க தாவறதே பார்க்குறாங்க. லாஸ்ட் பேஜ் தான் முக்கியன்ற மாதிரி இன்னைக்கு லாஸ்ட் பேஜ் ரொம்ப போதிக்கிறாங்க. லாஸ்ட் பேஜை கவனிக்க மக்கள் போகிறாங்க. பட் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பேஜும் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு சாப்டரும் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியம். நான் நம்புகிற ஆள், பைபிளே நான் நம்புகிற ஆள். பட் ஆனால் பர்பஸ் என்னன்னு தெரியாமல், பைபிளோட பர்பஸ் என்ன, கிரியேஷனோட பர்பஸ் என்ன, மேனோட பர்பஸ் என்ன, காடோட பர்பஸ் என்ன, காடோட வில் என்ன, தேவன் ஏன் மனுஷனை படைத்தார், எதுக்காக உண்டாக்கினார் சொல்லி இவை எல்லாவற்றையும் டெஃபினிஷனே தெரியாமல் நம்ம அடுத்தடுத்த சாப்டருக்கு போவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் இங்கே தான் நம்ம கவனிக்க போகிறோம். தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு தம்முடைய சாயல், தம்முடைய ரூபம் கொடுத்தது மட்டுமல்ல, தமக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் வல்லமையும் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் மனுஷன் யார் என்றால் அதிகாரத்தை பெற்றவன்.
எல்லாரும் அதிகாரத்தை பெற்றவன், ஆளுமை பெற்றவன். மனுஷனை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது அல்லவா? பாவத்துக்கு முன்னால் நான் சொல்றேன். ஆனால் மனுஷன் பாவம் செய்த பிறகு தேவன் சொன்னார் அல்லவா, இந்த பழத்தின் விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். சாகவே சாவாய் என்ற வார்த்தை, இந்த சாவுன்றது ஃபர்ஸ்ட் தேவன் அங்க உபயோகப்படுத்துகிறார். சாவு என்றது பிசாசுடைய கிரியேஷன் கிடையாது. பிசாசு சாவை கிரியேட் பண்ணவும் இல்லை. இந்த சாவை கிரியேட் பண்ணது கூட கடவுள் தான். சாவுனா என்ன? பவர்லெஸ், ஹோப்லெஸ், வல்லமை அற்றது, நம்பிக்கை அற்றது. நம்பிக்கையற்ற வாழ்க்கை, வல்லமையற்ற ஒரு வாழ்க்கை, இதுக்கு பேர் தான் மரணம். ஸோ கடவுள் சொல்றாரு, இந்த விருட்சத்தின் கனி நீ சாப்பிடும் பொழுது உனக்கு என்ன உண்டாகுது? ஒன்று சக்தி அற்றவனா மாறிடுவேன், இன்னொன்று நம்பிக்கை அற்றவனாய் மாறிடுவேன். பட் பாவத்துக்கு முன்னாலும் எங்க இருக்கிறான்? ஹேதேன்ல இருக்கிறான். ஹேதேன்ல எப்படி இருக்கிறான்? சக்தி உள்ளவனா இருக்கிறான், பிறகு நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? அல்ல சார், நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஹேதேன்ல. என்ன நம்பிக்கை? தேவன் அவனோடு இருக்கிறார், இவன் தேவனோடு இருக்கிறான். பவர் என்ன? வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சகல அதிகாரம் ஆதாமுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சோ இவ்வளவு பெரிய பவர், இவ்வளவு பெரிய பர்பஸ், இவ்வளவு பெரிய சோர்ஸ், இதெல்லாம் கடவுள் ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார். பட் கடவுள் சொன்னாரு, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஒரு பழத்தை மட்டும் என்ன பண்ணிடாத, சாப்பிடாத. இது இந்த பழம் தான் உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கின்ற கவர்னட் மாதிரி. இதை நீ சாப்பிடுகிற நாளிலே என்னுடைய பவரை நீ இழந்துருவேன். இதை சாப்பிடுகிற நாளிலே என்னுடைய சோர்ஸை நீ என்ன பண்ணிடுவேன்? இழந்துருவேன். இதை சாப்பிடுகிற நாளில் என்னோட பிரசன்ஸை நீ இழந்துருவேன். ஸோ கடவுள் அவன் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடும்போது அந்த சோர்ஸ், பவர், அந்த பர்பஸ், நோக்கம், அதிகாரம், வல்லமை, எல்லாம் நோக்கம், அதிகாரம், வல்லமை, மூணு ரொம்ப முக்கியமாக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நோக்கம், அதிகாரம், வல்லமை. ஸோ மனுஷன் இந்த உலகத்தில் சாவுனா எதுன்னா, சாவுனா ஒரிஜினல் சாவுனா எது அப்படின்னா, நோக்கம் தெரியாமல், அதிகாரம் தெரியாமல், வல்லமை இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரிஜினல் சாவு. ஸோ பாக்ஸில் போட்டு மூடி வைக்கிற சாவு கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் உயிர் வாழ்கிறாங்க, PhD படிக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் பர்பஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? நோ. பவர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. பர்பஸும் பவரும், இந்த கடவுளுடைய நோக்கமும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான சாவாய் இருக்கிறது. எத்தனை சொல்லுகிறீர்கள்? ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கத்தை அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாரத்தோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் வல்லமையோடு வாழ வேண்டும். நோக்கம், அதிகாரம், வல்லமை மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒன்று. இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் நோக்கம் தெரிந்தவனா இருக்கணும். என்ன நோக்கம்? இதுதான் ரைட், சரியான நோக்கம். என்ன பவர்? கடவுள் கொடுத்த பவர். என்ன பர்பஸ்? இதுதான் என்னோட பர்பஸ். இந்த நோக்கம், அதிகாரம், வல்லமை, இந்த மூன்றையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நோக்கத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் அறிவிக்கின்ற ஃபர்ஸ்ட் பேஜ் தான் இந்த முதலாம் அதிகாரம் 26, 27 ஆகிய 28. பட் திருச்சபை நோக்கத்தை விட்டுட்டாங்க, அதிகாரத்தை இழந்துட்டாங்க, அதிகாரத்தை போதிப்பதில்லை, வல்லமையும் இல்லாமல் இருக்கிறாங்க. சபை வல்லமை இருக்குதா இல்லையான்னா, இல்லைன்றது எப்படி விளங்குது நமக்கு? அவங்க சொல்கிறாங்க, சபையில் ஏகப்பட்ட பிசாசோட போராட்டம் இருக்குதுன்றாங்க. வீடுகளுக்கு போனால் அவங்களே சொல்கிறாங்க, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பவர் உள்ள மனுஷனை பிசாசு ஒருபோதும் ரூல் பண்ணவே முடியாது. உங்களுக்கு பவர் இருக்குதுன்றதை நீங்கள் விளங்கிட்டீங்க சொன்னால், அந்த பவரை மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு பவர் உலகத்தில் கிடையாது. கடவுள் சக்தியை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னொரு சக்தி கிடையாது. கவனிக்க வேண்டும். ஸோ மனுஷன் எதை பெற்றான்? அதிகாரத்தை பெற்றான். மனுஷன் எதை இழந்தான்? அதையும் நாம் படிக்கிறோம். மனுஷன் எதை இழந்தான்? அதிகாரத்தை தான் இழந்தான். அதிகாரத்தை பெற்றான், அதிகாரத்தை இழந்தான். ஸோ இதுதான், வேற ஒன்றும் மனுஷன் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது.
தேவன் கொடுத்த அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன், வச்சுக்கோ, ஆளுகை செய். பட் பாவத்தினால மனுஷன் என்ன பண்ணா, அந்த பவரையும் அந்த அத்தாரிட்டியும் அந்த பர்பஸையும் அந்த வில்லையும் அவன் இழந்து போனான். வேற ஒன்றும் இழக்கலை. ஒரு லைனில் சொல்லணும்னு சொன்னால் பவரை இழந்துட்டான், இல்லைன்னா அத்தாரிட்டி இழந்துட்டான், அதிகாரத்தை இழந்துட்டான். எல்லாம் அதிகாரத்தை இழந்தான், எல்லாம் அதிகாரத்தை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான். ஸோ சபை இன்னைக்கு திரும்ப நம்ம என்ன டீச் பண்ணிட்டு வரோம், மனுஷன் இழந்து போன அதிகாரத்தை மீட்டெடுக்கிறோம், மனுஷன் இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அதிகாரத்தோட தேவ ஜனமாய் தேவ பிள்ளையாய் வாழ்வது எப்படி என்பதை டீச் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆமென். சரி, இது மனுஷனுடைய ஒரிஜினல் பர்பஸ், கடவுளுடைய ஒரிஜினல் வில். இதுக்கு பிறகு நாம் இன்னொன்று சொல்கிறேன். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பகுதி, ஒன்று அதிகாரத்தை பெற்றான், இன்னொன்று அதிகாரத்தை இழந்தான். இவன் எதை இழக்கலன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, இவன் பரலோகத்தை இழக்கவில்லை. மனுஷன் எதை இழக்கவில்லை? பரலோகத்தை இழக்கவில்லை. ஆகவே மனுஷன் பரலோகத்தை தேட வேண்டியதில்லை. மனுஷன் இப்போ தேட வேண்டியதெல்லாம் அதிகாரத்தை, எல்லாம் அதிகாரத்தை. இப்போ நாம் இன்னொரு பகுதிக்கு வர போகிறோம். மேத்யூ சாப்டர் 2 அண்ட் மேத்யூ சாப்டர் 4:17. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 3:2 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 3:2. மத்தேயு 3:2. யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட் என்ன பிரீச் பண்றான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கவனியுங்கள், ரெண்டு விஷயம். ஒன்று பரலோக ராஜ்யம், இன்னொன்று தேவராஜ்யம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம். ஸோ பரலோக ராஜ்யத்துக்கும் தேவராஜ்யத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வேறுபாடு, அதை கவனிக்க போகிறோம். ஆங்கிலத்தை த கிங்டம் ஆஃப் ஹெவன் அண்ட் த கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் ஹெவன் என்றால் என்ன, கிங்டம் ஆஃப் காட் என்றால் என்ன, பரலோக ராஜ்யம் என்றால் என்ன, தேவராஜ்யம் என்றால் என்ன, இந்த ரெண்டுத்தையும் நாம டிஃபைன் பண்ணி பார்க்க போறோம், வேறுபடுத்தி பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் வரும்போது பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகன் அவன் என்ன சொல்றான்? இயேசுநாதருடைய ரெப்ரசன்டேட்டிவ், இயேசுநாதருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு முன்னாடி வந்தவன். எப்பவுமே ஒரு ராஜா வராரு சொன்னா ராஜாக்கு முன்னால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அல்லவா? ராஜா வராருன்னு சொன்னா நேரா ராஜா வந்துட மாட்டாரு. ராஜா வரத்துக்கு முன்னால ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட் வராருன்னு சொன்னா, பைடன் வராரு சொன்னா அவர் பாட்டு டவுன் பஸ் பிடிச்சி வந்துட மாட்டார் இந்தியாவுக்கு. அவர் வரத்துக்கு முன்னாலேயே 6 மாசத்துக்கு முன்னாலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. 6 மாசத்துக்கு முன்னாலேயே செக்யூரிட்டி போட்டு பலப்படுத்திட்டு இருப்பாங்க. 6 மாசமாவே முழுக்க சேட்டலைட்டால என்ன செய்யப்படுது, அந்த மாகாணமே கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஏன்னா அந்த பைடன் வரான்னு சொன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அந்த முழு உலகமே உற்று பார்க்கிற ஒரு காரியம். இப்ப நான் சொல்றது பைடன் இல்ல, ராஜா. எல்லாம் ராஜா. இவர் பைடனோட பெரியவர், இவர் பிரைம் மினிஸ்டரோட பெரியவர், இவர் பிரசிடென்ட்டை விட பெரியவர். கிங் என்றவர் பிரைம் மினிஸ்டருக்கும் அப்பாற்பட்டவர், கிங் என்றவர் பிரசிடென்ட்டுக்கும் அப்பாற்பட்டவர். அப்ப பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாமே கிங்கு கண்டவர் தான், கிங்குக்கு மேல கிடையாது. பட் ராஜா என்கிறவர் இவங்க உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தை உருவாக்கினவர். இவர் வரார் அப்படின்றதை ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாக பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் இந்த தகவலை சொல்லும்படிக்கு சொல்றாங்க. அவன் என்ன செய்யறான், இந்த யூதயா எருசலேம் நகரத்தின் மக்களுக்கு அவன் ஒரு
அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றான்? மனம் திரும்புங்கள், எல்லாம் மனம் திரும்புங்கள். அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறா, ஒரு பெல் கொடுக்குறா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எல்லாம் பரலோக ராஜ்யம். ஸோ இப்போ நீங்கள் எழுத வேண்டும், நோட் பண்ணிக்கணும். நான் இங்கே சொல்றது இது பரலோக ராஜ்யமா அல்லது தேவ ராஜ்யமா? ஸோ ரெண்டும் வேறன்றது எடுத்துறாதீங்க. பட் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. பட் ரெண்டுமே ஒன்று தான். பரலோக ராஜ்யம் ஒன்று தான், தேவ ராஜ்யம் ஒன்று தான். பரலோக ராஜ்யம்ன்றது அந்த கவர்மெண்ட், தேவ ராஜ்யம் என்பது அந்த கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி, அந்த கவர்மெண்ட்டுடைய பவர், அந்த கவர்மெண்ட்டுடைய பர்பஸ். ஐ மீன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்படி என்றால் கிறிஸ்டியானிட்டியோட பிரீச்சிங் என்னவா இருக்க வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது என்பதுதான் பிரீச்சிங். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இந்த பரலோக ராஜ்யம் சமீபம்ன்றது தமிழில் தெலுங்குல ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. தெலுங்குல கூட மேபி அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன். சமீபமாக இருக்குதுன்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்ற மாதிரி கேட்குது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா சார் பரலோக ராஜ்யம்? ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குமா? ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குமா? அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. பட் பரலோக ராஜ்யம் அந்த டிஸ்டன்ஸ்ல இல்லை. 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இங்க அந்த ஆங்கிள் சொல்லப்பட்ட வாக்கியம் கிடையாது. இது பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குதுன்றது தமிழ்ல தெலுங்குல அப்படி கொடுத்துட்டாங்க. பட் ஆங்கிலத்தில் அப்படி கொடுக்கல. எப்படி கொடுக்குறாங்க? repent for the kingdom of heaven is at hand. உங்க கையிலே வந்துடுச்சுன்றாரு. தேவராஜ்யம் உங்க கையிலே இருக்குது. இன்னொரு அர்த்தம் சொல்லுங்க, kingdom of heaven arrived. அது வந்து விட்டது, அரைவல் ஆகிவிட்டது சொல்றாங்கல்லவா? ட்ரெயின் அரைவல் ஆயிடுச்சா, ஃப்ளைட் அரைவல் ஆயிடுச்சா, பஸ் அரைவல் ஆயிடுச்சா? அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ரெண்டு இருக்குது. ஸோ பீப்புள் கிறிஸ்டியானிட்டி பீப்புள் அரைவலாக யோசிக்கிறதுல நேரம் டெபார்ச்சர் போயிடுறாங்க. புறப்படு புறப்படு, ஆயத்தப்படு ஆயத்தப்படு, ஏசு வரார், மேகங்களில் வராரு, மின்னல்ல வராரு, வானத்தில் வராரு, நட்சத்திரம் வராரு. இவன் வானத்தில் என்னென்ன தெரியுது எல்லாத்துலையும் வராருன்றாங்க. அவர் ஆல்ரெடி இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்றது அப்படி வாசிப்பது சரியா இருக்காது. பட் வேணால் ஒருவேளை புரிந்து கொண்டவள் புரிந்து கொள்ளலாம். சமீபமாக இருக்குதுன்னா வந்துடுச்சுப்பா பரலோக ராஜ்யம் மாதிரி. ரைட், heaven is at hand. Kingdom of heaven is at hand. இந்த அட்ன்ற வார்த்தையும் ரொம்ப முக்கியம், ஹேண்ட்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அட்ன்னு சொன்னா கையிலே வந்துடுச்சுன்றாரு, உங்க கையிலேயே இருக்குது. அப்படி என்றால் மனுஷன் எதை லாஸ் பண்ணல அப்படி சொன்னா, கிங்டம் ஆஃப் ஹெவனை மனுஷன் என்ன பண்ணல, அவன் லாஸ் பண்ணல, அதை இழக்கல. இவன் அதுக்காக வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. இவன் இதை நாடுவே, இதை அடைவேனா அடைய மாட்டேனோ, போவேனா போக மாட்டேனோன்ற கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் உங்க கையிலே வந்திருக்குது. பரலோக ராஜ்யம் இந்த பூமியில அரைவல் ஆகிவிட்டது. ஆமென். 2 மேத்யூ சாப்டர் 4:17, 4:17. இப்போ அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவை பிரீச் பண்றாரு. கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய கிங், அவருடைய ஃபர்ஸ்ட் பிரீச்சிங் அது முதல், அது முதல்ன்ற வார்த்தை, இந்த சுவிசேஷம்ன்ற வார்த்தை, இதுன்ற வார்த்தை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது முதல்னா from that time, அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதுதான் மற்ற மதத்தை போதிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ராஜ்யம் வரப்போகுதுப்பா, ராஜ்யம் வரப்போகுது, சமீபமா இருக்குதுன்றாரு. சமீபமா இருக்குது. ஏசு அன்னைக்கு சமீபமா இருக்குன்றாரு, இன்னைக்கு ரொம்ப கிட்ட வந்துடுச்சு, நாளைக்கு கூட அந்த ராஜ்யம் என்ன ஆயிடும், பூமிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த சமீபமா இருக்குதுன்ற வார்த்தையை இவங்க எப்படிலாம் இன்டர்பிரேட் பண்றாங்கன்னு சொன்னா, எப்படி நாம ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு விட்டா அது போய் சேர்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுமோ, அந்த மாதிரி அங்கிருந்து இறங்கி வரவர் இந்த பூமியில் சேர்வதற்கு 2000 வருஷம் தாண்டுன்ற மாதிரி இவங்க பிரசங்கம் பண்றாங்க. சமீபமா இருக்குதுன்னு இயேசு சொன்னது அந்த சமீபம் அல்ல, பரலோக ராஜ்யமே வந்து விட்டதுங்கிற நேரடியான அறிவிப்பு தான் இயேசு இங்க சொல்லுகிறார். From that time Jesus began to preach saying, repent
for the kingdom of heaven is at hand. Same வசனம். Baptized John, யோவான் ஸ்நானகன் என்ன பிரீச் பண்ணணும் அதே வசனத்தை இயேசுநாதரும் பிரீச் பண்றாரு. இவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொன்னாரோ அந்த ரெப் சொன்னது தான் அதுக்கான உரிமையாளர் பேசுறாரு, மனம் திரும்புங்கள். From that time Jesus began to preach. So பிரசங்கம் என்ன? Saying repent for the kingdom of heaven is at hand. என்ன பிரசங்கம் பண்றாரு? மனம் திரும்புங்கள். எல்லாரும் மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்புங்கிறது தான் இன்னைக்கு முழு சபைகள் என்ன பண்றாங்க? மனசு மாத்திக்கோ, மனசு திரும்பு, நீ இதை விடு அதை விடுன்னு சொல்லி இவங்க மனசு திரும்புங்கன்றதை மட்டும் தான் நீங்க ப்ரீச் பண்ணிட்டு வராங்க. பட் அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் விட்டுறாங்க. சப்ஜெக்ட் என்ன? பரலோக ராஜ்யம் வந்து விட்டதுங்கிறத இவங்க என்ன பண்றதுல அவங்க டீச் பண்றது. இவங்க என்ன சொல்றாங்க? நீ மனசு மாறு, அப்பதான் பரலோக ராஜ்யத்துல போய் சேருவே. நீ மனம் மாறு, பரலோக ராஜ்யம் போய் சேருவே. நீ மனம் மாறாவிட்டா பரலோக ராஜ்யம் போய் சேர மாட்ட. நீ மனசை மாறுன்றாங்க. பட் இங்க சொல்றாரு, ஏன் மனசை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஏசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வந்து விட்டது, இப்போ உங்களோட மைண்டோட மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆமென். ராஜ்யம் வந்து விட்டது, கவர்மெண்ட் வந்து விட்டது, ரூலிங் வந்து விட்டது, அத்தாரிட்டி வந்து விட்டது. ஹெவன், கிங்டம் ஆஃப் ஹெவனே ஏத்துக்கு அரைவல் ஆகிவிட்டது. தேவன் பரலோக ராஜ்யம் பூமியில் வந்திறங்கி விட்டது. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், பரலோக ராஜ்யம் பூமியில் வந்து இறங்கி விட்டது. பூமியில் இறங்கினது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து போகிற இடமெல்லாம், அப்போஸ்தலர்கள் போகிற இடமெல்லாம், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகின்ற இடமெல்லாம் அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க? தேவ ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு விவரிக்கிறார்கள். கிங்டம் ஆஃப் ஹெவனை குறித்து, கிங்டம் ஆஃப் காட் குறித்து, ராஜ்யத்தின் வல்லமை, ராஜ்யத்தின் அதிகாரத்தை பற்றி ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து விட்டது, இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ஆன எல்லா உதவிகளை செய்ய ஆயத்தமாக இருக்கு சொல்லி இந்த கவர்மெண்ட்டை பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஸோ நிறைய கோயில் என்ன பண்ணுறாங்க? இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டேட்டஸை மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க பிபிசி நியூஸ் மற்றும் நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட மிக முக்கியமானது தேவராஜ்யம். தேவராஜ்யம் இந்த பூமியில் வந்து விட்டது, வந்து இறங்கி 2000 வருஷம் ஆகிவிட்டது. பட் சபை தேவராஜ்யத்தை குறித்த பிரீச்சிங், தேவராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சரியாய் போதிக்க தவறிவிட்டதுனால இன்னைக்கு சபை ராஜ்யத்தின் சபையா இல்லை, அது ஒரு மதத்தில் ஊறி போன சபையாக மாறி இருக்கிறது. சபையில் என்ன வந்துடுச்சு? ஆளுகை அதிகாரம் இருக்கின்ற சபைக்குள்ள சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மதங்களும் கொள்கைகளும் இதை உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிதான் முடிவெட்டணும், இப்படிதான் சட்ட துணியை போடணும். அப்புறம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் கழட்டக்கூடாது, இதெல்லாம் வைக்கக்கூடாது, இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கோயில் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி ரிலிஜியன் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்துறாங்க. பட் இயேசு ரிலிஜியன் டீச்சிங்ஸ் பண்ணல. இயேசு தன்னுடைய முதல் பிரசங்கத்தை கவனிக்க வேண்டும். இதுதான் தம்முடைய பப்ளிக் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். இது வெளியரங்கமாக இயேசுநாதர் பிரசங்கித்த இந்த பிரசங்கம் என்ன? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட். அது ஆங்கிலத்தில் கையிலே வந்துருக்குதுன்றாங்க. உங்கள் கையிலேயே வந்திருக்கிறது. இயேசு எதை டீச் பண்ணல அப்படின்னா, இயேசு மதத்தை டீச் பண்ணவில்லை. எல்லாம் மதத்தை டீச் பண்ணல. அவர் சடங்குகளை டீச் பண்ணல, சம்பிரதாயங்களையும் உபயோகப்படுத்தலை. சம்பிரதாயத்தை, மதங்களை அவர் போதிக்கவே இல்லை. மாறாக இயேசு தேவராஜ்யத்தை போதிக்கிறார், தேவராஜ்யத்தின் அதிகாரத்தை போதிக்கிறார். அது வந்து விட்டதுன்றாரு. ஸோ காஸ்பல் என்ன? சுவிசேஷம் என்ன? பிரசங்கம் என்ன? தேவராஜ்யம். எல்லாம் தேவராஜ்யம், எல்லாம் தேவராஜ்யம். ஏன் ராஜ்யத்தை போதிக்க வேண்டும்? ஏன் ராஜ்யத்தை நாம் பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது? ஏனென்றால் தேவராஜ்யம் என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ராஜ்யங்களை விட பவர்ஃபுல்லான ராஜ்யம், வல்லமையான ராஜ்யம், மிக ஆசீர்வாதமான ராஜ்யம், சகல நன்மைகளும் உள்ளடக்கின ஒரு ராஜ்யம். எல்லா நன்மைகள் அந்த ராஜ்யத்தில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ராஜ்யமே இந்த பூமியில் வந்துடுச்சு அப்படி சொன்னால்
இந்த பூமிக்கு வந்துச்சு சொன்னா, இந்த பூமியில ஒருவருக்கும் ஒரு நன்மையும் இனி குறைவுபடாது. ஏன் குறைவுபடுதுன்றது பேசுறேன், நல்லா கவனிங்க. ஒரு 70 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய இந்தியா தேசம் பிரிட்டன் கவர்மெண்டால, பிரிட்டன் கிங்டமால, ராஜாக்களால் இந்த இந்தியன் கவர்மெண்ட், இந்தியா என்ன செய்யப்பட்டுள்ளது, ஆளப்பட்டு கொண்டிருந்தது. இந்தியா பிரிட்டன் அண்டர்ல இருந்தது, பிரிட்டன் கவர்மெண்ட் ரூலிங்குள்ள இருந்தது. பிரிட்டன் இந்தியாவை ரூல் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்தியாவில் என்ன நடந்தது அந்த காலத்தில் வரலாறு இப்படி சொல்லுது. பிரிட்டன் கல்ச்சுரல், பிரிட்டன் எஜுகேஷன், பிரிட்டன் எக்கனாமிக்ஸ், பிரிட்டனுடைய லாங்குவேஜ், பிரிட்டன் ஸ்டைல் எல்லாம் பிரிட்டன் மாதிரியே இந்தியா மாறுது. நீங்கள் என்ன கொஞ்சம் முன்னோக்கி போய் பாருங்க, பழைய ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னால் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் இந்தியர்கள் வாழ்ந்த வாழ்வுக்கும் பிரிட்டன் பீப்புள் இந்தியாவை ரூல் பண்ணும்போது மக்கள் வாழ்ந்த வாழ்வுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். பிரிட்டன் இந்தியா ரூல் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க, சூட்டு கோட்டு போட்டு டையெல்லாம் கட்டிட்டு, நல்லா முடியெல்லாம் ஜம்முன்னு வெட்டிட்டு, நல்லா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு துரை மாதிரி நடந்து வந்தாங்க. அன்றைக்கி துரைன்னு கூப்பிடுறது பெரிய, துரைனாலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை. இந்த துரைன்ற வார்த்தை எப்படி வந்தது, இந்த பிரிட்டன் பீப்புள் இந்தியா ரூல் பண்ணும்போது பிரிட்டன் கல்ச்சர்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சு. பிரிட்டன் கல்ச்சரில் பீப்புள் லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பிரிட்டன் துரை மாதிரி கோட்டு போடணும், பிரிட்டன் துரை மாதிரி சூட்டு போடணும், பிரிட்டன் துரை மாதிரி நடக்கணும், பிரிட்டன் துரை மாதிரி சுருட்டை பிடிக்கணும். ஸோ பிரிட்டன் பீப்புள் மாதிரி வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ எப்பவுமே ஒரு கிங்டம் இன்னொரு கிங்டம், ஒரு நாட்டை ரூல் பண்ணும்போது அந்த கிங்டமோட கல்ச்சரெல்லாம் என்ன செய்யப்படுது, அந்த நாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. இது எப்படி ரியலாக நடந்ததோ, லைக் அந்த மாதிரி கிங்டம் ஆஃப் ஹெவன் இந்த எர்த்துக்கு வந்துடுச்சுன்னு ஏசு சொல்றாரு. கிங்டம் ஆஃப் ஹெவன் இந்த எர்த்துக்கு வந்துடுச்சுன்னு சொல்லும்போது இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய கல்ச்சரலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய அந்த எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல்ஸ் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய எஜுகேஷன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பொருளாதார கொள்கை முற்றிலும் வித்தியாசமானது. பரலோக ராஜ்யத்தினுடைய கலாச்சாரம் முற்றிலும் வித்தியாசமானது. கலாச்சாரம், பொருளாதாரம், எஜுகேஷன், பரலோக ராஜ்யத்தினுடைய கல்வியும் மிகவும் வித்தியாசமானது. உலக கல்வி தரத்தை போன்றதல்ல பரலோக கல்வி தரம். உலக பொருளாதார கொள்கையை போன்றதல்ல பரலோக ராஜ்யத்தின் பொருளாதார கொள்கை. உலக கலாச்சாரத்தை போன்றதல்ல பரலோக ராஜ்யத்தினுடைய கலாச்சார கொள்கை. ஸோ முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரம், முற்றிலும் மாறுபட்ட பொருளாதார கொள்கை, முற்றிலும் மாறுபட்ட இன்னொன்று சொன்னேன் கலாச்சார எஜுகேஷன், முற்றிலும் மாறுபட்ட எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷனல், இந்த எக்கனாமிக்ஸ், இந்த கல்ச்சரல் இந்த ஏர்த்துக்கு அரைவல் ஆகியிருக்குது. ஸோ இந்த ஏர்த்தில் அரைவல் ஆகிருக்கிறபடினாலே இந்த ஏர்த்தில் இருக்கின்ற பீப்புளுக்கு ஜீசஸ் டீச் பண்ணுறாரு, ரிப்பன், மனம் திரும்புங்கள். எல்லாம் சார் ரிப்பன், மனம் திரும்புங்கள். என்ன மனம் திரும்புங்க, நீங்கள் பீடியை விடுங்க, சுருட்டை விடுங்க சொல்ல அவரு. நீங்கள் சாராயத்தை விட்டுருங்க, நீங்கள் சினிமா விட்டுருங்க அதை சொல்ல. ஸோ அதெல்லாம் விடுறதுக்கு இயேசு சொல்ல, அதெல்லாம் விடுவதற்காக இயேசுநாதர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது சொல்ல இயேசுநாதர் வரணுமா, உங்கள் வீட்டு ஆளுங்களே போதும், அவங்க சொல்லி திருத்திடுவாங்க இல்லவா? பட் இயேசு ரிப்பென்ட் சொன்னது எதுக்காக, மனம் திரும்புங்கன்னு சொன்னது எதுக்காக? இதை விடுங்க அதை விடுங்கன்னு சொல்றதுக்காக வரல அவர் வந்தது பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கடைபிடிங்கள், பரலோக ராஜ்யத்தின் பொருளாதார கொள்கைகளை கடைபிடிங்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய எஜுகேஷனல் சிஸ்டத்தை கடைபிடிங்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய ரூல்ஸ், பரலோக ராஜ்யத்தினுடைய லாஸ், பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ஆக்ஷன்ஸ் என்னன்றதை கவனித்து அதை நாடுங்கள், அதை விரும்புங்கள், அதை அப்ளை பண்ணுங்க, அதை தேடுங்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் பூமியில் இறங்கிவிட்டது.
ஆமென். சும்மா பீடியை விட்டையா, நான் 5 வருஷமாச்சே பீடியை விட்டுட்டேன், கோயிலுக்கு போய் பீடி விட்டேன். நீங்கள் பீடி விருத்து கோயிலுக்கு போனோமா? ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போனால் போதும், அவங்களே மெடிசனை கொடுத்து. ஹலோ, அதுக்கெல்லாம் ஒரு கோயில் தேவையில்லைங்க. ட்ரக்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கெல்லாம் பவர்ஃபுல் மெடிசன்லாம் வந்துருக்குது. அந்த மெடிசின்ஸை போட்டாலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? ட்ரக்ஸை விட்டுற முடியும் இல்லையா? அந்த ஐயா வந்து எங்களுக்காக உபவாசம் போட்டு ப்ரேயர் பண்ணார், நான் எல்லா பாவத்தை விட்டுட்டேன். தேவையில்லை. ஐயா வர தேவையில்லை, யாரும் வர தேவையில்லை. கொஞ்சம் அறிவு இருந்தால் எல்லாத்தையுமே விட முடியும். எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? பட் இங்கே சொல்லப்பட்டுள்ளது, இயேசு என்ன சொல்றாரு? From that time Jesus began